சண்டையில் இருக்கிற என்னோடய ஆத்துக்காரை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த சாண்ட்விச். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு என்னடா மனுஷன் பேசாமல் இருக்கிறாரே அப்படின்னு காலையில் எழுந்ததுலேருந்து என்ன செஞ்சால் இவருக்கு சமாதானப்படுத்தலாம், நானும் போய் கெஞ்சி பார்த்துட்டேன். அவர் பேசுகிற மாதிரி தெரியலை. சரி, ஏதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சு கொடுத்து அவரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி எப்போவுமே சோறுன்னு செஞ்சு அவர் வெறுப்பேற்றாமல் இன்றைக்கி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சாண்ட்விச் செய்து ட்ரை பண்ணேன். எனக்கு சாண்ட்விச்சே டிஃப்ரெண்ட் தாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதப்போ மனுஷன் கோவத்தில் எங்கேயோ வெளியில் கிளம்பி போயிட்டார். சரி, எப்படியும் வீட்டுக்கு வந்துட போகிறாரு சாப்பாட்டுக்கு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மணி 9 ஆச்சு, வரலை. கால் பண்ண வரேன்னு சொன்னார். மணி 10 ஆச்சு, வரலை. கால் பண்ண வரேன்னு சொன்னார். மணி 10 ஆச்சு, வரல. கால் பண்ண வரேன்னு சொன்னார். கடைசியில் மனுஷன் 11 மணிக்கு வந்தார். சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்னு கேட்டார். எடுத்துன்னு போயிட்டு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும்னு சாண்ட்விட்சை தட்டில் கொண்டு போய் நீட்டினேன். மனுஷன் ஷாக்கே ஆகலையே. 10 நிமிஷம் சாப்பிடாமல் அப்படியே இருந்தார். சாப்பிடுங்க நான் அவரை வற்புறுத்தி சாப்பிட வச்சேன். அப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா என்ன சொன்னார் தெரியுமாங்க? நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கடையில் இருக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொன்னார். எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க.